சந்துரு, அந்த 2 இடியட்ஸையும் வந்தமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தமான்னு வீட்டுக்கு அனுப்பாமே இங்க அட்மிட் பண்ணி எதுக்கு தண்டை செலவு பண்றே? இல்லண்ணே, அவங்க இங்க இருக்கு தான் சேஃப். என்ன கண்டுபிடிக்க முடியலன்னு ஆத்திரத்துல அந்த பொண்ணோட அண்ணன் மறுபடியும் டார்ச்சர் பண்ணாலும் பண்ணுவான். அதான் இங்க அட்மிட் பண்ணிட்டேன். ஓ, அப்ப இது ட்ரீட்மெண்ட் கிடையாது, எஸ்கேப். பயங்கரமான கிரிமினல் மூளையா உனக்கு. என்ன மேம், என்னாச்சு? யாருங்க? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. ஏப்பா? நான் ஒரு பொண்ணு பத்தி சொன்னல. ஆமா, அந்த பொண்ணு தானே அது. சந்துரு, உடனே கிளம்பு. அண்ணா, அந்த பொண்ணு இத பார், அந்த பொண்ணு யாரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ யாரும் அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சனா அந்த பொண்ணு இருக்கிற நிலைமைக்கு பிரச்சனை பெருசா. என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்காம உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வா சொன்னா கேளு சந்துரு. சொல்றேன், வானே சொன்னா கேளு. இல்ல இல்ல, நான் அவன் நிலைமை. யாரையும் லவ் பண்ணல, எனக்கு யாரையும் தெரியாதுங்கிறது எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. உனக்கே தெரியும், நான் அவங்க நிழல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்வேதா, நீ முதல்ல அழறத நிறுத்து ப்ளீஸ். ஏ ஸ்வேதா, சேகரனாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எமோஷனல் ஆயிடுவாரு. இது கூட உண்மையில இருக்கிற அக்கறையில தான் அப்படி பேசியிருப்பாரு. பெருசுப்படுத்தாத ஸ்வேதா, கூல் டவுன். சந்துரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என் ஃப்ரெண்ட அட்மிட் பண்ணிருக்காங்க, பார்க்கலாம் வந்திருக்கேன். நான் மட்டுமா? ஒரு நிமிஷம், நான் என் ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வாங்க. இல்ல வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். வாங்க சந்துரு, வாங்க சந்துரு. இவர் மிஸ்டர் சந்துரு. சந்துரு, இவன் என் ஃப்ரெண்ட் ஸ்வேதா. ஹலோ. ஹலோ. என்ன யோசிக்கிற? நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் பொக்கே ஷாப் வச்சிருக்காருன்னு. விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தேனே. நீங்க தானே 405 இருக்கிற பேஷண்ட். நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க கூட வந்தது நீங்க தானே? நான் லிஸ்ட்ல ட்ரிப்ஸ் எழுதிருக்கேன். ரிசப்ஷன்ல போய் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க. ஓகே. வேணா நான் போய் அந்த ட்ரிப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டுங்க. இது வரேன். காயத்ரி, யோ, ஓரமா போய் நின்னு லவ் பண்ணியா? டென்ஷன் பண்ணாதீங்க. இப்ப நான் ஹாஸ்பிடல் இருக்க, தங்கச்சி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரிங்க, இப்பதான் ஜஸ்ட் ஹலோ சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கோம். அந்த இடியட் இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏதோ சொல்லிட்டான். நீங்களும் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களை பத்தி தப்பா பேசினா காயப்படுவாங்களேன்னு யாரும் யோசிக்கிறது இல்ல. சாரிங்க, யார் மேல இருக்கிற கோவத்தை உங்ககிட்ட காட்டுறேன். அண்ணி தேடுவாங்க, நான் ரூமுக்கு போறேன்.
ஏய் நீ ரூம்ல இல்ல அண்ணி உன்னை தேடிட்டு இருக்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ இல்லனா காயத்ரி வந்திருந்தா பேசிட்டு இருந்தோம். சரி ரூம் போ எக்ஸ்கியூஸ். யாரு இவரு அது காயத்ரியோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் சந்துரு. ஹலோ. சரி நான் பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ ரூம் போ ஹலோ, காயத்ரியோட ஃப்ரெண்டா நீங்க? உங்க பேரு? சந்துரு. சத்ரு. பேர் நல்லா இல்லையே. இல்லங்க சந்துரு. ஓஹோ சந்துரு. மை நேம் இஸ் மெய்யப்பன். காயத்ரி நம்ம ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டு தான். ஓ. நீங்க காயத்ரி வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் விசிட் மை ஹவுஸ். என் வீட்டுக்கும் வரணும். வாங்க, ஓகே. பெஸ்டா காபி கொடுப்பேன். தேங்க்ஸ். மறந்துடாதீங்க. ஹலோ, காஃபி. நாங்களே டெட் பாடி கண்டிஷன்ல இருக்கிறோம். ஒரு வார்டு பாய கூப்பிட்டு கேட்டா கூட ஒரு டீ வாங்கி குறான்னு உனக்கு என்ன அவசியமானு கேக்குறான். நீ என்னடா கிளிகிளிப்பா வந்து இறங்கி இருக்கிற. பேசாத, நீ பேசாத. ஷாருக் கான் படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது. கோவிந்தா படம் ரிலீஸ் ஆகி 2 ஷோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அதை பார்க்காம இருக்க தெரியுமா? எங்களையே கோவிந்தா சொல்லி தூக்கிடுவாங்களோன்னு நாங்க பயந்து போயிருக்கோம். நீ கோவிந்தா படம் பாக்கலங்கிற ஃபீலிங்ல இருக்க. நல்லா இருக்குடி சிஸ்டர். லாஸ்ட் அப்புறம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பேச விடுங்க. போங்க மாமே. என்ன தானடா கூப்பிட்ட? ஆமாடா, இவளுகளை கல்யாணம் பண்ணோம், நம்ம லைஃப் பிரைட்டா இருக்கும். வா சந்துரு. யாரு? ஏய், எங்களுக்கு தான் டீ வாங்கி தரல, சந்துருக்காக டீ வாங்கிட்டு வா போ. கூட நீயும் போடி, விட்டாவா ஷாருக் கான் படத்துக்கு போயிருவா. ஏன் மாமு, கொஞ்சம் முன்னாடியே வந்து எங்களை பாக்கணும்னு உனக்கு தோணலையா? டேய், நான் அப்பவே வந்துட்டேன்டா. கீழே லேடி டாக்டர் பேசிக்கிட்டு இருந்தியா? இல்லடா, அந்த பொண்ணு இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்கள பார்த்தேன். அந்த பொண்ணை பார்க்க நீ இருக்க, எங்க 2 பேரை பார்க்க அவங்க அண்ணன் இருக்கான். ப்ளீஸ் புரிஞ்சுவாங்கடா. காயத்ரி அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்னு இங்க வந்தப்பறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நடந்த குழப்பத்துக்குலாம் நான் தான் காரணம்னு நானே போய் சொல்றதோட அது காயத்ரி மூலமா சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். உங்களை பார்த்து தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. நான் போய் காயத்ரி வெயிட் பண்ணிட்டு வந்துறேன். ஓகே, டேக் கேர்டா. பை. ஹலோ. ஒரு நிமிஷம் காயத்ரி. எனக்கா? உனக்கு தான் போன், பேசு. ஹலோ. சொல்லுங்க ஆண்டி. அப்படியா? ஓஹோ, வரேன். இது வந்துடுறேன். என்னாச்சு? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, உடனே கிளம்பி வர சொல்றாங்க. இமிடியேட் கிளம்பி நீ. ஸ்வேதா கிட்ட சொல்லிடுங்க. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் போ. நாங்க இப்ப என்ன சொல்லிட்டோம் இப்படி பண்ணிட்ட? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்ன மாதிரி நீ யாரையாவது லவ் பண்றதா இருந்தா அவனுக்கே உன்னை கட்டி வச்சிடலான்னு உங்க தங்கச்சியை கேளுங்க, நான் தான் சொன்னேன். அதுக்காக நீ மாத்திரையை சாப்பிட்டு வந்து படுத்துட்டியே, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எல்லாரும் என் வீட்டுக்காரையில தப்பா சொல்லுவாங்க. என் வீட்டுக்காரர் என்ன கூட தான் அடிக்கிறாரு, திட்டுறாரு. அதுக்காக நான் உன்ன மாதிரியா பண்ணிக்கிட்டேன்? சரி, நீ தப்பே பண்ணல, உனக்கே கோவம் வருது. தனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தும் எனக்கு நகரண்ட் எதுவும் வாங்கி கொடுக்கல, இவளுக்கு சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல. உன் குடும்பமே பெருசுன்னு தூக்கி வச்சுட்டு ஆடினார்ல, அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேமா? நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். நான் ஸ்டாப் இட். வாட் இஸ் திஸ்? ஏன் சத்த போட்டு பேசுறீங்க? விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே பேஷண்ட் ரொம்ப டயர்டா இருக்காங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். ப்ளீஸ் லீவ் தி ரூம் இமிடியேட்லி. பாடி, இதுக்கு வேற கத்த போறாங்க, அதை எடுத்துட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ, காயத்ரி இருக்காங்களா? காயத்ரி ரிசப்ஷன்ல தான் இருப்பா. தேங்க்யூ டாக்டர். அவரு உங்களுக்கு ரிலேஷனா? இல்ல, அந்த லேடி உங்களை கத்தி இரிட்டேட் பண்ணப்போ அவர்தான் அவங்கள வெளியே அனுப்ப சொன்னாரு. அதான் நான் நினைச்சேன். நைஸ் ஜென்டில்மேன். டேக் கேர். ஆன்ட்டி, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனார்ல, அவரோட போட்டோ பெட்டு கீழே இருந்துச்சு. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு. அவர் எங்கேயும் ஓடி போக மாட்டாரு. வா, ரெடியாகு. முருகா, நீ பண்றது உனக்கு நியாயமா இருக்கா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்காக லவ் பண்ண ஒரு பொண்ணு கேட்டேன், அவ்வளவுதான். அது உனக்கு பிடிக்கலனா உனக்கு அந்த பாக்கியமே இல்லடா. என் அண்ணா விநாயக மாதிரி நீயும் வேடிக்கை பார்த்துருன்னு சொல்லியிருந்தா நான் சும்மா இருந்திருப்பேன்ல. அதுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டாந்து விட்ட. டேய், இது ரொம்ப டூ மச்டா. ஏதோ அவர் தப்பு பண்ண மாதிரி அவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அவரை சொன்னா பரவாயில்ல, அவங்க அண்ணன் ஜெத்துல இருக்கிறான், குடும்பமே கோச்சுக்கு போது பாரு.
இது எனக்கு அவருக்கு இருக்கிற பர்சனல் விஷயம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முருகா, உன் பவரை நீ எப்படி யூஸ் பண்ணு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆனதுக்கு நான் காரணம் இல்லைன்னு நீ தான் அந்த குடும்பத்தை எப்படியாவது சொல்லணும். நான் உன்னதாப்பா நம்பி இருக்கேன். அரகர 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 இத கொஞ்சம் எப்படி எது அரகர 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 அறுபடை முருகன் 6 பேருக்கு கேட்கறமா ஏன்டா அப்படி அரகர போடுற? யோமாயி யோமுருகன் நாரோர போற உனக்கு முடியும். மாமு டென்ஷன் ஆகாத. நீ முருகத்தை கண்ணி பண்ணு. நாங்க இந்த அரோகரா பார்ட்டியை கவனிச்சுக்கிறோம். டிஸ்டர்ப் பண்றாங்களே. முருகா, ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்? ப்ளீஸ் கொஞ்சம் யோசனை பண்ணு. அரோகரா அரோகரா. ஏன் வாயி ஏன் முருகன் நாரோர போற உனக்கு நீ பழத்த கொண்டாயா? யோ, ஓ வாய் தான் ஓ முருகன் தான். நீ தான் அரோகரான்னு சொல்ற, இல்லன்னு சொல்லல. இது எதுக்கு? ஞானப்பழம். டேய் பண்ணாட 10 பைசா கொடுத்து பப்பாய் பழம் வாங்கிட்டு வந்துட்டு பரமசிவம் பையனை கன்ஃபியூஸ் பண்ணலாம் பாக்குறியா? லுக் ஹியர். உள்ள இருக்கிறவர் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி. பழம் கிடைக்கலங்கிறதுக்காக இன்னொரு தடவை கோஸ்ட் போயிட்டாருன்னா உட்கார்றதுக்கு மலை எங்க இருக்கு? பள்ளியை பாகப்பிரிவினை பண்ணலாம் பாக்குறியா? கோ கோ நிக்காம கோ. அரகர அரகர சவுண்ட் கொடுக்காத. மாமா இங்க பாரு, டெக்கரேஷன் பார்ட்டி வருது. வேதாவுக்கு நல்லபடியா கல்யாணம் அமைஞ்சா உன் முதுகுல அழகு குத்தி பேர் இழுக்கிறதா நான் வேண்டிக்கு போறேன். நான் ஏற்கனவே வேண்டிக்கிட்டேன். என்னன்னு? ஸ்வேதாவுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா 7 அடி நீளத்துல வேல் செஞ்சு ஓ நாக்கல குத்துறதா. ஏன் கடப்பாறை குத்துறதா வேண்டிக்க வேண்டியதானே? அது அடுத்தது. இவன் கிடங்கு வந்தான் சந்துரு மாட்டிக்குவானே. அவன் எப்படா மாட்டுவான்? அவனைத்தான் அவங்களுக்கு தெரியாத, நம்மளத்தான் அவங்களுக்கு தெரியும். நாம எப்படா தப்பிக்கிறது? ஏன் பாட்டு போற? முருகா 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 முருகா. ஏனுங்க என்ன முருகா? நெத்தியில வைக்க வேண்டிய திருநூறு முகம் பூரா பூசிட்டு வர்றீங்களா? என்ன விசேஷமுங்க? அது ஒண்ணும் இல்ல, மூஞ்சில துணூறு பூச்சிக்கிட்டு மனசுல உள்ள குறைய முருகன் கிட்ட சொன்னா அவர் தீர்த்து வைப்பார். நேசமாலமா அப்படின்னு 10ஆம் நூற்றாண்டுல பழனிமலை சித்தர் சொல்லியிருக்காரு. முருகா அப்படியா? வர முருகா 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 முருகா. டேய், நம்ம பார்ட்டியுடைய பார்ட்டி வருதுடா. பார்ட்டியோட பார்ட்டி. டேய், இதை விட்டு அந்த 50 kg புலவரப்பு கேட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம சந்துருவுக்கு வாய்ப்பே கிடையாது. உள்ளதான் அந்த டெக்கரேட் பார்ட்டி இருக்கானே. அவன் கிடக்குறான், விடு. கிளம்பு மாமு. மாமே மாமு மாமே. யார் நீங்க? நன்றாக என்னை பார். உன் சட்டையை போட்டு வந்த பிறகு அடையாளம் தெரியவில்லை. என்னடாச்சு? இது ஒண்ணும் இல்ல, உன் பார்ட்டியுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மாஸ்க். ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் வரல, கூடவே உன் 50 kg ஃப்ளவர் புக்கே வந்துகிட்டு இருக்கு. என்னடா சொல்றீங்க? டேய், இது வரைக்கும் போன்ல பேசுனதெல்லாம் போதும். ஸ்ட்ரெயிட்டா போய் ஆளுகிட்ட நடந்ததுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு சாரி சொல்லி. டேய், எப்படிடா நான் போய் முன்னாடி? அது ஒண்ணு இல்ல மாமே, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி பிரச்சனை. அதனால இந்த மாதிரி நின்னு போச்சு. இந்த மாதிரி போய் சொல்லிடு. இந்த மாதிரி சொல்ல அவன் அந்த மாதிரி புரிஞ்சுட்டானா? வேண்டாம், நானே போய் சொல்லிக்கிறேன். என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும். அம்மணி பயப்படாத மணி, நான் உன் சித்தப்பன் தான். என்ன சித்தப்பா வேஷம்? வேஷம் இல்ல மணி, வேண்டுதல. முகத்தை நிறைய திருநூறை பூசிட்டு இந்த கோயில்ல மனசுல இருக்கிற குறைய வேண்டிக்கிட்டோம்னா நிறைவேறுமா? முருகன் நிறைவேற்றி வைப்பானா? அது எனக்கு கூட முதல்ல தெரியாது கண்ணு. இங்க இருக்கிற ஒரு புத்தர் தான் சொன்னார். புத்தர் இல்லடா, சித்தர். ஏதோ ஒரு தர் சொன்னார்ல. இல்ல சித்தப்பா, இந்த கோயில் அப்படியெல்லாம் இல்ல. என்ன இல்லங்கிற? அழகா மூஞ்சில திருநூறு பேசிட்டு அரகரான்னு சொல்லிட்டு போறானுங்க பாரு. இந்த பாரு, உன் மனசு நிறைய பிரச்சனைகளை வச்சிருக்கிற. பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு கண்ணை மூடிட்டு நில்லு. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டோம் முன்னால வந்து நிப்பேன். சித்தப்பன் சொல்ற கண்ணை மூடு. அடா நல்ல கண்ணை மூடு. வேண்டிக்கலாம்பா. அரகரா. மாமே, டெக்கரேஷன் பார்ட்டி நம்மள மாதிரியே ஃபேமிலியோட மூஞ்சில பூச்சிருக்கானுவே. இந்த சித்தன் சொன்னது அந்த பித்தன் ஃபேமிலி நம்பிருச்சு. கண்ணை மூடிட்டு வேண்டிக்க. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டவன் முன்னால வந்து நிப்ப. அங்க பாரு, முருகா அழகான ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கான். ஆள் இல்லடா, he is my friend Mr. சந்துரு. சந்துருவா? நீ என் கூட வந்துரு, இல்லன்னா தொந்தரவு. ஹலோ, ஹலோ ஹலோ ஹலோ. டெலிபோன் ஆபரேட்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பார். உங்க கூட காயத்ரி வரலீங்களா? காயத்ரியோட மதருக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போயிருக்கா. ஓகே, நீங்க சாமி கூடுங்க.
ஹலோ தேங்க்ஸ். எதுக்கு? டாக்டர் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு. அதுக்கு தான். அன்னைக்கு நான் காயத்ரி பார்க்க வந்தப்போ அந்த லேடி எங்க அண்ணி. அவங்கதான் உங்களை அவங்க திட்டிட்டு இருந்தாங்க. நீங்க அழறத பார்த்த உடனே என் மனசு கேட்கல. அதான் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன். பெரிய உண்மையை சொல்லிட்டான். சுவாமி எனக்கு மாமு, அன்னைக்கு அர்ச்சனை பூவையும் குங்குமத்தையும் அவ வச்சா, இன்னைக்கு அர்ச்சனை பூவையும் திருநீரையும் இவன் வைக்கிறான். என்ன பண்றது? விதி